பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோபு 23வது அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது: நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்திற்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் என்பதாக. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், வேர் ஐ மைட் ஃபைண்ட் ஹிம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யோபு பாடுகளின் வழியாக கடந்து சென்ற வேளையில் நான் ஆண்டவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் என்றான். நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன் என்று அங்கலாய்த்தான். யோபு கர்த்தருக்கு பயந்து உத்தமமான நீதிக்குரிய ஜீவியம் செய்தவன். அவனுக்கு பாடுகளும் கஷ்டங்களும் வந்த வேளையில் அவன் மனைவி அவனை கைவிட்டு விட்டாள். ஆறுதல் கூறும்படிக்கு வந்த நண்பர்களும் அவன் செய்த தவறுகள்தான் இதற்கு காரணம் என்று மறைமுகமாக குற்றப்படுத்தினார்கள். இந்த நிலையில் தன்னுடைய நியாயத்தை கர்த்தருக்கு முன்பாக வரிசையாய் வைப்பதற்கு அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் பிதா தன்னுடைய முகத்தை குமாரனுக்கு மறைத்தபோது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறியது போல யோபுவும் கர்த்தரை சந்திக்க கூடாமல் கலங்கி போனான். சில வேளைகளில் நாமும் கூட உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் இழப்புகளையும் சந்திக்கும் போது, ஆண்டவரே, நீர் எங்கே போனீர் என்று கேட்கிற வேளைகள் உண்டு. லாசரு மரித்த வேளையில் 4 நாட்கள் கழித்து இயேசு வந்தபோது மரியாள் வந்து அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று கூறி அழுதாள். இயேசு நம்மோடு காணப்படும் போது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். ஒரு தீங்கும் நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற சேவிக்கிற தேவன் எப்போதும் நம்மோடு கூட காணப்பட விரும்புகிறவர். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரமேறுவதற்கு முன்பு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவராய் இறங்கி வந்து நம்மோடு வாசம் பண்ணுகிறார். நாம் அவருடைய ஆலயமாய் காணப்படுகிறோம். மண்ணான நம்முடைய சரீரத்தில் மகிமையின் தேவனை நாம் சுமக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் மாத்திரமல்ல, சபையாக கூடி வரும் போதும் ஆண்டவர் நம் நடுவில் வெளிப்படுகிறார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நம் நடுவில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நாம் கூடி வரும்போது பொற்கச்சி நிலையங்கி தரித்த பிரதான ஆசாரியனாய் இயேசு நம் நடுவில் வந்து உலாவுவா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றும் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் சபை தேவனை சந்திக்க சீனாய் மலையடிவாரத்தில் வந்த வேளையில் அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தம் செய்து வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்தப்படுத்தின வேளையில் ஆண்டவரை சந்தித்தார்கள். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாமும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் ஆண்டவருக்கு பயந்து அவரை சேவிக்கும் போது இயேசு எப்போதும் நம்மோடு கூட காணப்படுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை உம்முடைய ஆலயமாக்கி எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஒருபோதும் உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து விடாதபடி, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்து விடாதபடி கர்த்ததாமே எங்களை காத்தருளுவீராக. எங்கள் பலவீனமான கரங்களை கர்த்தர் பிடித்து நீர் நடத்தும் என்று சொல்லி எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கும்போது எங்கள் எல்லா காரியங்களும் ஜெயமாயிருக்குமே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.